எனக்கு பின்னுக்கு இருக்கிறவர் தான் மிஸ்டர் கரோலஸ் கிளசியஸ் என்றவர். பேரை சரியா உச்சரிக்கிறேனோ தெரியாது. இந்த சிங்கம் தான் 16ஆம் நூற்றாண்டுல துருக்கி நாட்டிலிருந்து இந்த சுலிப் விதைகளை கொண்டு வந்து இந்த வயலை அல்லது தோட்டத்தை, இந்த மலர் தோட்டத்தை உருவாகிருக்கு. ஒரு மனிதன் எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான். இந்த உலக அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் மனங்களை கவர்ற மாதிரி, மக்களுக்கு இன்பம் தார மாதிரி, இயற்கைக்கு ஒரு அழகியலை கொடுத்த மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு புதுமையை செய்திருக்கிறார் இந்த மனிதன். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், ஒரு நாட்டை அழகுபடுத்தணும்டா பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டணும் என்ற ஒரு எண்ணப்பாடு தான் அவனுக்குள்ள தோன்றுது. பெரிய பாலங்களை கட்டணும், பெரிய கட்டிடங்களை கட்டணும். ஆனா இந்த மனிதன் இந்த அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு துருக்கி நாட்டில் இப்படி மலர் தோட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. 16வது செஞ்சுரியில 16வது நூற்றாண்டில் இவர் அந்த விதைகளை கொண்டு வந்து துருக்கி நாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே அதை இந்த அழகிய தோட்டமா செய்து இவ்வளவு மக்கள் கூடி நின்று உலகத்திலேருந்து இதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான, பல லட்சம், பல கோடி மக்கள் இந்த தோட்டத்தை பார்க்கறதுக்காகவே வந்து போகினோம். அப்ப இந்த மனிதனுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? நன்றி என்று சொல்லணும். வயலட் கலர் பூ 1926ஆம் ஆண்டு சுலிப்பா கடலன் என்ற பெயர் என்னென்று உருவாக்கப்பட்டது தெரியல. சுலிப்பா கொழும்பின் 1895. இது வேற மலர், இதனுடைய மாடல் வேற, இதனுடைய மாடல் வேற. இந்த ரெண்டு பூக்களையும் பாருங்க, அருகில அருகில. இவர் ஒரு மலர், இவர் ஒரு மலர். கிட்டத்தட்ட நிறத்தால ஒன்றுபட்டாலும் இனத்தாலே வேறுபட்டாக்க. இந்த மலர்களுடைய பெயர் துலிப்பா கொழும்பின். இது கூடு போல பூத்திருக்குது. இந்த மலருடைய பெயர் சுலிப்பா கதிலன். இது கொத்தாக மலர்ந்திருக்குது. வெறும் பூந்தோட்டமா வைக்காமல் கூடாரம், பந்தல், பந்தல்கள்ல ஒவ்வொரு வடிவம் என்று சொல்லி இந்த இடங்களை இன்னும் மிக அலங்கரிச்சிருக்கணும். உண்மையிலேயே ஒரு கலை வண்ணம் என்றது இயற்கையை கொண்டு செய்ய இன்னும் அழகா இருக்கும். பச்சை பசேல் என்று அதுக்கு நிறைய வர்ணம் கொண்ட மலர்களை கொண்டு செய்யும் போது இன்னும் அழகா இருக்கும். ஒவ்வொரு மலர்களும் நான் அழகா நீ அழகா என்று சொன்னால் நாங்க யார் அழகு என்று சொல்றது என்றது மாதிரி தான் இருக்குது. இன்னும் நாங்கள் முழுமையாக பார்க்க தொடங்கல. ஆரம்ப நிலையிலேயே மயங்கி போய் நிக்கிறோம், சொக்கி போய் நிக்கிறோம். இந்த தோட்டம் இயற்கையாக அமைய பெற்றதா அல்லது செயற்கையாக யாராலாவது அமைக்கப்பட்டதா என்ற கேள்வி உங்களுக்கு எளிமையான